எப்படி இருந்துச்சு? படம் நினச்சதை விட சூப்பராக இருக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் செம்மையாக இருக்குது. தலை படம் சும்மாவா? தாறுமாறு தக்காளி சோறு சூப்பர். ஓகே. சூப்பராக இருக்கு படம். எந்த தொய்வும் இல்லாமல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, பாருங்க. படம் நல்லா இருக்கு. அரட்டிட்டாங்க ப்ரோ, அதான் ப்ரோ மாசு. படம் நல்லா இருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் நடித்த படம் பீஸ்ட்டு. இந்த படத்தோட காசு லைக்காக வேஸ்ட்டு. என்ன தம்பிகளா, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. படம் வெற்றி. அதான் சொல்கிறேன், சூப்பராக இருக்கு. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு த்ரில்லாக இருக்கு. சூப்பர், வெற்றி. ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன் பார்க்க. படம் வெறித்தனமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சரியான படம். தெரிஞ்சு விட்டாருனே, மாஸ்க் கட்டி விட்டாப்ல. சொல்லுங்க ஜி. படம் எப்படி இருக்கு? படம் ஹாலிவுட் லெவல், வேற லெவலில் இருக்கு ஜி. இனிமேல் வந்து அஜித்தை யாரும் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் கூட மாட்டாங்க நினைக்கிறேன். ஒன்லி ஹாலிவுட் ஃபிலிம் தான் ஜி. அதெல்லாம் வேற லெவல். நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா எடுத்துக்க. படம் நல்லா இருக்குண்ணே. ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படம்ண்ணே. கடவுளே அஜித், கடவுளே அஜித். படம் சூப்பரா இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படம். நல்லா தான் மாஸ். ப்ரோ படம் மாஸாக இருக்கு ப்ரோ. என்ன அஜித்தை கொஞ்சம் அடி ஓவராக இருக்கு. படம் மாசு. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். 755 நாளுக்கு அப்புறம் தல தரிசனம் கிடைச்சிருக்கு. குடும்பத்தப்பார் படத்தப்பார். படத்தை பார்த்தாச்சு, அடுத்து போய் என் பொழப்ப பார்க்க போறேன். ஐ லவ் யூ மை டியர் தல ஏகே அஜித் அண்ணா. என்றும் உன் ரசிகனாக பாலா. படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. கொஞ்சம் நாளாவே வந்து எல்லாரும் கதை சார்ந்த படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு கேரளா படத்துக்கு தான் கேரளா படம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமாக ரிலீஸ் ஆகுது. காரணமே கதையை சார்ந்த படங்கள். அந்த மாதிரி தமிழ் படங்கள் வராதான்னு கேட்கும் போது அந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு. விடாமாயிருச்சு. எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு சின்ன கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்குது. இது மாஸ் ஹீரோ அப்படி எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி படம் நிறையா வந்தால் மக்களுக்கு நிறையா வரும். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் லவ் உண்மையிலே 100% ஒய்ஃப் ஹஸ்பண்ட் லவ். என்னைக்கு நிறைய டைவர்ஸ் ஆனாலும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் லவ் உண்மையாக இருக்குன்றதுக்கு ஒரு உண்மையானது. படம் நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற காலத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கு மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும். அந்த புரிதலை இந்த படம் சொல்லுது. அதனால் சண்டை விடாமல் எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி இந்த படம் லவ்வை பற்றி சொல்லுது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அறுபடை டிஜிட்டல் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் நல்லா இருக்குண்ணே. படம் நல்லா விரும்பி பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு படம்.